வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு 100 ml ஆரம்பித்து 150 ml வரைக்கும், சுமார் ஒரு அரை கப் வரைக்கும் தாராளமாக நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. முதல் முறையாக நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 50 ml வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போதும், போக போக நீங்கள் அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கலாம். காலை வேளையில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இரவு வேலைகளை மட்டும் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செரிமானம் தொடர்பான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க தேங்காய் பால். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டியை தேங்காய் பால் வந்து பூஸ்டப் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் லாரிக் அமிலம், அந்த லாரிக் ஆசிட்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குங்க. இது மனித உடலில் மோனோலாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டுப்பொருள், ஒரு சேர்மமாக மாற்றப்படும். இந்த சேர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கொண்டது. எனவே தேங்காய் பாலை தொடர்ந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெற்று விடுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இது போன்ற தொந்தரவுகள்லாம் மீண்டும் ஏற்படாத வண்ணம் நம்முடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளலாம். அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுகளையுமே எதிர்த்து போராடி நம்மளுடைய உடலுக்கு ஒரு நோய்களும் கூட வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு அந்த ஒட்டுமொத்த இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க தேங்காய் பால். ஸோ டைஜஷன் ப்ராசஸை நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பசும் பால் இருக்குங்க இல்லையா, அந்த பசும் பால் சிலருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஸோ லாக்டோஸ் இன்டராலரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசும் பால் வந்து உங்களுக்கு ஒவ்வாமை, அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா செரிமான கோளாறுகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கிவிடும். இப்போ தேங்காய் பால் வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடியது. இதனுடைய மூலக்கூறுகள் குடலினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீர் சத்து, நார் சத்து வளமான அளவில் இருக்கக்கூடியது, செரிமான நொதிகளும் கொண்டிருக்கக்கூடியது. அப்போ இது என்ன பண்ணும், உங்களுடைய உணவுகளை கடினமான மூலக்கூறுகளாக இருந்தாலுமே அதை உடைத்து எளிதில் செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும், மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். அப்போ உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இது மாதிரி எந்த தொந்தரவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க தேங்காய் பால். ஸோ ஹார்ட்டோடைய ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களில் நடுத்தர சங்கிலி ட்ரைகிளிசரைடுகள், MCTs வந்து இருக்குது. ஸோ மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்குது. இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இந்த MCTs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து, அந்த LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து, HDL அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படுவதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து செல்லும். இதனால் இதய துடிப்பு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த அபாயமே உங்களுடைய இதயத்துக்கு ஏற்படாமல் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் உதவி பண்ணுங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர உடல் எடை குறையவே குறையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ தேங்காய் பாலில் பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கொழுப்பு அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை வந்து அதிகரிக்கப்படும், அதனால் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCTs வந்து கொழுப்பை உடலில் சேமித்து வைக்காம உடனடியாக எனர்ஜியாக, ஒரு ஆற்றலாக நமக்கு மாற்றி கொடுத்துரும். மேலும் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நீண்ட நேரத்திற்கு வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல், அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதால தேவையற்ற துரித உணர்வுகளை சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ், குப்பை உணவு, இந்த மாதிரி கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காம, உடல் எடையை அதிகரிக்காமல், பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்ற கொடுத்து கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ணிக்கொள்ளலாங்க.
தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கின் அண்ட் ஹேரோடைய கேர் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இது எல்லாமே சரும செல்களை பாதுகாக்கும். நம்மளுடைய சருமத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இளமையை தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம தேங்காய் பால் வந்து உட்கொண்டாலும் அல்லது வந்து நம்மளோட சருமத்தில் மேற்பூச்சி மாதிரி அதாவது ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னாலுமே சருமம் வந்து ஈரப்பதத்தோட பளபளப்போடு தான் இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஏன்னா தேங்காய் பால் உங்களுடைய சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சுருக்கங்கள் எதுவும் ஆகாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் சருமத்தினுடைய புரதம் உடைபடாமல் பாதுகாத்துக் கொள்வதால் ஒரு பளபளப்பான சருமம், தளர்வு இல்லாத சுருக்கம் இல்லாத ஒரு சருமத்தை தேங்காய் பால் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல தான் முடி ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் பாலை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலே போதும், உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டம் அளிக்கும். இதனால் முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் முடிக்கு வலுவூட்டல் அதிகமாகவே இருக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தேங்காய் பால் அதை பலப்படுத்தும். அப்போ உடல்நலத்தை தாண்டி அந்த சருமம், நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துறதுக்கும் தேங்காய் பால் உதவி பண்ணும். எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஸ்ட்ரென்தன்ஸ் போன்ஸ், அதாவது போன்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நேரடியாக இல்லை அப்படின்னாலும் இது உடல்ல கால்சியம் உறிஞ்சக்கூடிய திறனை மறைமுகமாக மேம்படுத்துது. இதன் மூலமா நமக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கப்பெற்று எலும்புகள் மற்றும் பற்களினுடைய பலம் அதிகரிக்குது. அதனால எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, முதுகு வலி, மூட்டு வலி, கை கால்கள் தளர்ந்து போகிறதால ஏற்படக்கூடிய வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு மெலிதல் நோய், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக எலும்புகளை 50-60 வயதுகளை கூட நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தேங்காய் பாலை வந்து ஆரோக்கியமான மற்றும் சுவையான முறையில் பல்வேறு உணவுகளை சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி மற்றும் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். காலையில் நம்ம தயாரிக்கக்கூடிய பழ ஸ்மூத்தி இருக்குங்க இல்லையா, ஃப்ரூட் ஸ்மூத்திஸ், அது கூட மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். கஞ்சி மற்றும் சூப் மாதிரி எடுத்துக்கலாம். பாரம்பரிய கஞ்சி வகைகளில் கம்பு, கேழ்வரகு அல்லது சோளக்கஞ்சி தயாரித்ததுக்கப்புறம் அந்த அடுப்பை வந்து அணைச்சிட்டு அதை இறக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றி எடுத்துட்டீங்கன்னா சுவையாகவும் இருக்கும், செரிமானத்தையும் எளிதாக்கும். தக்காளி சூப்பு அல்லது காளான் சூப் செய்யும் போது கூட அந்த க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் வந்து பயன்படுத்தலாம். ஓட்ஸ் மற்றும் சியா புட்டிங் அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவாக ஓட்ஸ் அல்லது சியா விதைகளை ஊற வைக்க பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலை பயன்படுத்தலாம். இதில் பழங்கள் மற்றும் நட்ஸ்களை சேர்த்து உட்கொள்வது கூட மிகவும் சத்தான ஒரு காலை உணவாக உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியமான தேநீர் மற்றும் காஃபி, அதாவது பால் கலக்காத பிளாக் டீ அல்லது பிளாக் காஃபியில் சிறிதளவு தேங்காய் பால் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது வித்தியாசமான சுவையை தருவதோடு அந்த பாலெல்லாம் அலர்ஜி கொண்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும். பாரம்பரிய குழம்பு மற்றும் சாத வகைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் க்ரீமுக்கு பதிலாக தேங்காய் பாலை சேர்த்து சமைக்கலாம். ஸோ தேங்காய் பால் வந்து அதிக நேரமெல்லாம் கொதிக்க வைக்காமல் சமையலினுடைய இறுதியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ நன்மைகளும் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதால நலமோடு நீங்கள் இருக்கலாம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.